respiration. Today we are going to see about respiration. Okay, respiration is classified into two types. First one is aerobic and another one is anaerobic. Aerobic, aero, air, okay, with the help of air. If the organism respire with oxygen, oxygen it is called aerobic respiration. If it does not require oxygen, if it lives in anaerobic environment, அதாவது air இல்லாத environmentல oxygen இல்லாத environmentல வாழ்ந்ததுன்னா it is called anaerobic. Okay va? Aerobic means oxygen is required for the living organism. Anaerobic என்னும்போது it does not require oxygen. இதுக்கு oxygen தேவை, anaerobic oxygen தேவை இல்லை. Okay va? These are the two types. இதுல இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா aerobic வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா streptococcus ஓகேவா. இதெல்லாம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்ல நம்மளே வந்து aerobic respiration தான பண்றோம். அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ல aerobic இருக்கு anaerobic இருக்கு. aerobic என்ன தேவை, ஆக்ஸிஜன் இருக்கும். அப்ப இந்த என்விரான்மென்ட்ல அதால வாழ முடியும். அது aerobic. anaerobic அப்படிங்கும்போது ஆக்ஸிஜனே இல்லாத என்விரான்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டீப் இன்சைட் எர்த் ஓகேவா, இல்லாட்டி சுத்தமா ஆக்ஸிஜனே கிடைக்காத என்விரான்மெண்ட்ல இதால வாழ முடியும் anaerobic ஆர்கானிசம். ஓகேவா. இதுல ஏரோபிக் பார்த்துட்டோம், இப்ப அனேரோபிக்கும் பார்த்துட்டோம். இந்த ஏரோபிக்ல இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, தட் இஸ் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஆப்ளிகேட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட். ஓகேவா. ஸ்ட்ரிக்ட் ஏரோப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான், அது தேவையான அளவு ஆக்சிஜன் இருந்தாதான் இதால வாழ முடியும். அதுதான் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஓகேவா. எக்ஸாம்பிள் மைக்ரோகாக்கஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனேரோபிக்ல இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோப்ஸ். ஃபேக்கல்டேட்டிவ் அப்படின்னா it can adjust both. ஓகேவா. கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தாலும் வாழ்ந்துக்கும். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தோம்னா அனேரோபிக் கண்டிஷன் அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதுதான் ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோப்ஸ். it can live both in anaerobic and aerobic condition. அதுவே அனேரோபிக் கண்டிஷன் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா வளரும். அதுதான் வந்து ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேப்னோஃபிலிக். கேப்னோஃபிலிக் அப்படிங்கும்போது the organism which want CO2 for its survival. அதாவது O2 தேவை, கார்பன் டை ஆக்சைடு இருந்தாதான் அதால வாழ முடியும். அது கேப்னோஃபிலிக். புரிஞ்சுதா? இதுதான் கிளாசிஃபிகேஷன். வெரி சிம்பிள். ஓகேவா. ஏரோப்னா என்னன்னு எழுதணும், அடுத்தது அனேரோப். ஏரோப்னா ஏர் வேணும், அனேரோப்னா ஏரோப்னா ஆக்சிஜன் வேணும், அனேரோப்னா ஆக்சிஜன் தேவையில்லை. ஓகேவா. அதுல கிளாசிஃபை பண்ணும்போது ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிக்ட் ஏரோப்ஸ் which definitely require oxygen for its survival. Facultative anaerobes which can live in both environment. If it has an anaerobic condition, it will survive better. Okay. அடுத்தது capnophilic. Capnophilicல பார்க்கும்போது it requires CO2 for its survival. இதுதான் classification. புரிஞ்சுதா? Take your book, take page number 14. Okay. So first point is aerobic respiration. These bacteria require oxygen as terminal acceptor and will not grow under anaerobic condition. Okay, in the absence of O2. Example, Streptococcus. அடுத்தது obligate aerobes. Some micrococcus species, these are the bacterial species, okay, or obligate aerobes. Okay, they must have oxygen for its survival. Next, anaerobic condition, respiration. These bacteria do not use oxygen for growth and metabolism but obtain the energy through fermentation. So fermentation க்கு என்ன பண்ணுவாங்க அப்படினு பார்த்தோம்னா they will seal the container. fermentation நடந்தா அந்த கண்டெய்னரை நல்லா சீல் பண்ணிடுவாங்க, ஆக்சிஜனோட என்ட்ரியே இருக்காது. அப்ப அங்க இருக்க ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இருக்கிற மெட்டீரியல், அதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சப்ஸ்ட்ரேட்டம், அந்த சப்ஸ்ட்ரேட்டை உடைச்சி அதுக்கு தேவையான எனர்ஜியை ஃபர்மெண்டேஷன் மூலமா எடுத்துக்கும். ஓகேவா. அதனால தான் நமக்கு ஆல்கஹால் இல்ல வேற கண்டென்ட் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் anaerobic ஆர்கானிசம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நாட் ஒன்லி முன்னாடி anaerobic ஆர்கானிசம் தான் காரணமா இருந்தது இல்ல, aerobic ஆர்கானிசமும் ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க facultative anaerobes. Okay, facultative anaerobes. These are the bacteria. They can grow either using oxygen as a terminal electron acceptor or anaerobically using fermentation.
So oxygen இருந்தாலும் இதால வளர முடியும், oxygen இல்லாட்டி survive ஆக முடியும். When a facultative anaerobe such as E. coli is present in the site of infection like abdominal abscess, it can rapidly consume all CO2, changing to anaerobic environment, producing an anaerobic environment, thus growing anaerobic bacteria that are present to grow and cause diseases, Escherichia coli and Salmonella. So இங்க என்ன நடக்குது அப்படினு பார்த்தோம்னா யூசுவலா அந்த ஃபேக்கல்டேட்டிவ் அனேரோபிக்னா என்னன்னு சொல்லிருக்கோம், ஆக்ஸிஜன் இருந்தாலும் வாழும் இல்லாட்டி வாழும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அது ரெண்டுத்துலயுமே சர்வைவ் ஆகக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈகோலை வந்து ஏதோ அப்டாமினல் அல்சரேஷன் இல்ல அப்சஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னா ஆக்ஸிஜனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது வளரும். அதே சமயம் ஃபுல்லா ஆக்ஸிஜன் எடுத்தோடனே அந்த என்விரான்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஸிஜன் இல்லாத என்விரான்மெண்டா மாறிடும். அப்போ அது என்ன பண்ணும்னா வேற அனேரோபிக் ஆர்கானிசம் இருக்குல்ல அது வளர்றதுக்கு தேவையான சைட்டை இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் அந்த கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, capnophilic bacteria. Bacteria which require CO2 for their growth are called capnophilic bacteria. Example, Campylobacter. Next topic is nutrition. Nutrition பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம நியூட்ரிஷன் ஓரளவு பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். So nutrition ல பார்த்தோம்னா it consists of two types. First one is autotrophic and second one is heterotrophic. Autotrophic means they will prepare their own food. It need not to depend on other organism for its survival. What is heterotrophic? It will depend on other organism for its survival. இது autotrophic, இது heterotrophic. இப்போ நம்ம பாக்டீரியா பத்தி பேசுறதுனால we are taking in detail autotrophic ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். photo autotroph, இன்னொரு chemo autotroph. photo அப்படினா இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? photo not photography. இந்த இடத்துல photoனும் போது light. ஓகேவா? photosynthesis எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்ப photo autotroph. autotrophனா என்ன சொல்றோம்? Can prepare their own food. Photo autotroph na they can obtain their energy with the help of sunlight or light material. Light la irundhu absorb panni idoda food material iduve produce paniko. Idu photo autotrophic bacteria. Okay va? Chemo autotrophic chemical. With the help of chemical substance it can obtain its food material. Idu chemo autotrophic. Okay va? இப்போ இந்த photo autotrophic ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு photo lithotrophs, இன்னொன்னு photo organotrophs. litho அப்படினும்போது inorganic. Okay va? These bacteria get their food material with the help of inorganic substance. Okay va? Inorganic substance மூலமா இது தேவையான food material இது obtain பண்ணிக்கும். ஆனா இந்த organotrophic bacteria அப்படினும்போது these bacteria can obtain their food material through organic material. இந்த inorganic substance ல இருந்து இது food prepare பண்ணிச்சு, இது organic content ல இருந்து food prepare பண்ணிக்கும். சரியா? இத வந்து மறுபடியும் lithotrophs ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து green sulfur bacteria, another one is purple sulfur bacteria. ஓகேவா? green sulfur and purple sulfur. So green sulfur ல பார்த்தோம்னா bacterioviridin அப்படிங்கற ஒரு காம்போனன்ட் இருக்கு for its food preparation. ஆனா இதுல பார்த்தோம்னா bacteria chlorophyll present ஆயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, chemo autotrophic. chemo னா என்ன சொல்லியாச்சு? chemical. With the help of chemical it can prepare their own food. இது கிளாசிஃபை பண்றாங்க chemo autotrophs. அதுதான் chemo autotrophic, chemo autotrophs. இதுல பார்த்தோம்னா இன்னும் இதை கிளாசிஃபை பண்ணா என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா chemo lithotroph and chemo organotroph. With the help of chemical energy it can prepare their own food. இதுல lithotroph னும்போது எதை குறிக்குது? inorganic substance. இது organic substance ல இருந்து ஃபுட் அப்டேன் பண்ணுது. இதுக்கெல்லாம் certain examples கூட கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் heterotroph. heterotrophs ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா they can obtain their food material by depending on other organism. இங்க இருந்தால அதோட சாப்பாடு அதுவே prepare பண்ணிச்சு. ஆனா இது அப்படி கிடையாது. They can be a parasite or saprophyte. Either it has to depend on dead organic matter for its food material, otherwise it has to depend on other host for the living host depend பண்ணி இது என்ன பண்ணும்? இதோட food material ரெக்கவர் பண்ணும். It will harm the host. Okay va? இதுதான் heterotroph. Take page number 410. Autotrophic bacteria பாருங்க.
Bacteria can synthesize their own food or called autotrophic bacteria. They are further divided into photoautotroph. So bacteria use sunlight as a source of energy to synthesize food material. Already சொன்னலையா photoன்ற வார்த்தை எதை மென்ஷன் பண்ணுது light. ஓகேவா? So with the help of sunlight they can prepare their own food. Next பாருங்க photolithotrophs. In photolithotrophs the hydrogen donor is an inorganic substance. அப்ப லித்தோன்ற வார்த்தை யாரை மென்ஷன் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா லித்தோ is nothing but inorganic substance னு சொல்றோம். அததான் திரும்ப கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க green sulfur bacteria. In this type bacteria the hydrogen donor, underline this line, hydrogen donor யாருன்னு பார்த்தோம்னா H2S and possess a pigment called bacterioviridin. So green இருக்கிறதுனால bacteriochlorophyll னு எழுதிட கூடாது. இங்க என்ன எழுதுனா bacterioviridin தான் இருக்கு. இங்க தான் bacteriochlorophyll present ஆயிருக்கு. சரியா? Example chlorobium. Next பாருங்க purple sulfur bacteria. For the bacteria belong to this group the hydrogen donor is thiosulfate. First பார்த்தது hydrogen sulfate. Second பார்த்தது யாரு அப்படினா thiosulfate. Bacteriochlorophyll is present. Chlorophyll contains chlorosomes are present. Example chromatium. Okay. Next பாருங்க photoorganotroph. They utilize organic acid or alcohol as a hydrogen donor. Example purple non-sulfur bacteria rhodospirillum. அப்போ first H2S பார்த்தோம், second பார்த்தோம்னா thiosulfate பார்த்தோம். இப்போ third என்ன பார்க்க போறோம் அப்படினா acid or alcohol இருக்கலாம். ஓகேவா? photoorganotrophs. Example non-purple sulfur bacteria rhodospirillum. அடுத்து chemoorganotroph paragraph பாருங்க. They do not have photosynthetic pigment, hence they cannot use light energy. ஓகேவா? ஏன்னா இவங்க phototrophic கிடையாது. இவங்க யாரு? chemotrophic. chemotropicனா they will use chemicals as food as a main food material. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்றாங்க? They cannot use sunlight. Okay, they can obtain energy from organic or inorganic substance. அடுத்து chemolithotrophs பாருங்க. This type of bacteria oxidize inorganic compound to release energy. அப்ப inorganic compound அப்படினு போது sulfur, iron, hydrogen இவங்கெல்லாம் தான் inorganic substance. Example பாருங்க purple sulfur bacteria. Example thiobacillus thiooxidans. அடுத்து iron bacteria ferro. iron நால என்ன அர்த்தம்? ferroன்ற வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? ferrobacillus ferredoxins. Okay. Next hydrogen bacteria hydrogenomonas, nitrifying bacteria nitrosomonas and nitrogen bacter. இது நம்ம வந்து ஆல்ரெடி நைட்ரஜன் சைக்கிளே படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? Next chemoorganotrophs. Chemoorganotrophs oxidize organic compound to release energy. ஏனா organotrophs. அப்ப இது என்ன பண்ணும்? Organic substance break பண்ணும். Example methane bacteria. Methane bacteria is present in biogas production. Biogas production பண்றாங்கல அந்த சைடுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மெத்தனோகாக்கஸ்ன்ற பாக்டீரியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அடுத்து acidic acid bacteria acidobacter. அடுத்து lactic acid bacteria lactobacillus. Heterotrophic bacteria they are parasite. Parasite னா என்னன்னு சொல்லிருக்கோம் ஆல்ரெடி. It will cause diseases or give harmful diseases to host. Okay, அதான் parasite. Example mycobacterium. Mycobacterium என்ன காஸ் பண்ணும்? Mycobacterium causes Mycobacterium tuberculosis. ஞாபகம் இருக்கா? Mycobacterium tuberculosis தான் காஸ் பண்ணும். And leprosy காஸ் பண்ணும். ஓகேவா? Mycobacterium tuberculosis. Next பார்த்தோம்னா Mycobacterium leprae. அடுத்து பாருங்க saprophyte. Saprophyte के एग्जांपल பார்த்தோம்னா Bacillus mycoides. அடுத்து symbiotic. Saprophyte என்னன்னு சொன்னோம்? It will depend on dead organism for its survival. What is mean by symbiotic? Symbiotic இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Symbiotic means which having mutual relationship between two organisms. வேற ரெண்டு ஸ்பீஷீஸா இருக்கும். அந்த ஸ்பீஷீஸோட மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா it will give shelter. For example, இப்போ symbiotic example வந்து ரைசோபியம் அப்படிங்கற ஒரு பாக்டீரியாவை சொன்னோம். இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படினு பார்த்தோம்னா it will live in root nodules
of groundnut plant. ஓகேவா? legume plant, groundnut plantல இல்லையா, அதுல root nodule, rootல சின்ன சின்னதா knots மாதிரி இருக்கும், முடிச்சு மாதிரி இருக்கும். இந்த முடிச்சுக்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா பாக்டீரியா present ஆயிருக்கும். So this plant is giving space, shelter for this bacteria to live. இந்த பாக்டீரியா வாழ்றதுக்கான இடத்தை யாரு கொடுக்கிறா அப்படினா இந்த groundnut plant அந்த legume plant கொடுக்குது. ஓகேவா? ஆனா இதுக்கு இந்த பிளான்ட்க்கு இது என்ன ஆப்போசிட், அதாவது என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படினு பார்த்தோம்னா it will give nitrogen supplement to this plant. nitrogen எடுத்துட்டு plant நல்லா வளர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் இந்த பாக்டீரியா. So both are helping each other. This condition is called symbiotic. புரிஞ்சுதா? Next, symbiotic example rhizobium in root nodules of leguminous plants. Okay va? Next பாருங்க reproduction in bacteria. So reproduction in bacteria நம்ம class starting ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? binary fission, conjugation, இது எல்லாமே ஏற்கனவே பார்த்தது. திரும்ப பார்ப்போம் with some experiments ஓட. சரி, what is binary fission? binary fission, binary term 2, by means 2 இல்லையா? அப்போ ஒரு பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படினா bacteria will get divided, will get constricted. முதல்ல சின்ன constriction மாதிரி ஏற்படும். இந்த constriction நல்லா டெவலப் ஆகும். டெவலப் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருக்க நியூக்ளியர் கண்டென்ட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல டீப்பான கான்ஸ்ட்ரிக்ஷனா மாறும். அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலான ஷேரிங்ல குரோமோசோம்ஸும் பாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா it will form an individual bacteria. இந்த மாதிரி திரும்ப இது என்ன ஆகும், இது ரெண்டா டிவைட் ஆகும். இது என்ன ஆகும், இது திரும்ப ரெண்டா டிவைட் ஆகும். இதுதான் binary fission. binary fission means division. ஓகேவா? binary fission அப்படிங்கும்போது ஒரு செல், a single cell can capable of dividing into two segments. Okay, that is called binary fission. See the paragraph here. Reproduction in bacteria. Bacteria produces asexually by binary fission, conidia and endospore formation. அது என்ன conidia அப்படினு பார்த்தோம்னா it is spore like structure which will be present. அடுத்து endospore formation already சொல்லிருக்கோம். At unfavorable condition a bacteria forms an endospore. இந்த endospore எப்போ endospore-ஆவே ரொம்ப நாளுக்கு soil இருக்கும். At favorable condition it breaks out to form an endospore. ஓகேவா? அடுத்து பாருங்க binary fission. Under favorable condition the cell divides into two daughter cells. Okay, the nuclear material first divides first and allowing them to formation and simple median constriction which finally result in the separation of two cells. Okay va? So first பாருங்க உள்ள இருக்க டிவைட் ஆகுது, அப்புறம் constriction மேட் ஆகும், அந்த constriction நல்லா டீப் ஆகும், அதுக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சிடும். இவ்வளவுதான் binary fission. Okay va? அடுத்து endospore formation பாருங்க. During unfavorable condition, சொன்னேன்ல unfavorable condition, for example தேவையான food material இல்ல temperature அதிகமா இருக்கு, இல்ல soil வந்து acidity ஜாஸ்தியா இருக்கு, இல்ல alkaline nature அதிகமா இருக்கு, ஏதோ அது uncomfortable-ஆன situation ஏற்படும்போது, அதாவது unfavorable ஆன condition ஏற்படும்போது it will form a spore like structure. ஓகேவா? இந்த spore என்ன ஆகும், இதோட மொத்த ஸ்ட்ரக்சர் சின்னதா மாறிடும். அப்ப என்ன ஆகும்னா இது எங்க போய் விழுதோ at favorable condition it can again make into an bacteria. ஓகேவா? During unfavorable condition bacteria produces endospore. Endospores are produced in example underline பண்ணிக்கோங்க, Bacillus megatherium, Bacillus sphaerogus, Clostridium tetani. Next point, endospores are thick-walled resisting spores. During favorable condition they germinate and form bacteria. புரிஞ்சுதா? Next பாருங்க sexual reproduction. So sexual reproduction ல பார்த்தோம்னா இதுல ஒரு மூணு இம்பார்ட்டன்ட்டான ப்ரொசீஜர் சொல்லிருக்காங்க.
bacteria. However, gene recombination has occurred in the bacteria with the help of 3 methods. Okay va? அப்ப sexual reproduction அப்படிங்கும்போது in formation of 2 gametes. ரெண்டு gametes அதாவது ரெண்டு பாக்டீரியா வந்து fuse ஆகும். அதுக்கு அப்புறம் வந்து உள்ள இருக்க genetic material மாறும். ஓகேவா? இதெல்லாம் 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து conjugation, transduction and transformation. So let's see what is conjugation. So conjugation என்ன already pi சொல்லும்போதே நான் சொல்லிருப்பேன். What is conjugation? இப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா it consists இதுல வந்து bacterial chromosome இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா plasmid இருக்கும். ஓகேவா? With the help of pilus, pili or pilus இது என்ன பண்ணும் அப்படினா இது F+ ன்னு வெச்சுப்போம். இன்னொன்னு வந்து recipient தான், அதாவது வாங்குறவங்க தான் என்னன்னு இது donor, let it be donor cell and this be the recipient cell. இந்த recipient cell வெறும் chromosomal content மட்டும் தான் இருக்கும், plasmid இருக்காது. அப்ப இது என்ன, இது வந்து இது recipient, இது donor, இவங்க தான் கொடுக்க போறாங்க. ஓகேவா? with the help of pilus, pilus எந்த present ஆயிருக்கும், இதுல ஒரு hair like appendages present ஆயிருக்கும் இல்லையா, அதான pili. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா it will form a tube like structure and it will transfer the material to another bacteria. Okay, finally என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியாக்கும் இந்த பாக்டீரியாலயும் plasmid present ஆயிருக்கும். So finally F minus will become F plus. Okay va? This type is called conjugation. So in the plasmid போறதுனால it will attain some important features containing antibiotic resistant genes, colicin இல்ல fertility க்கு தேவையானது எல்லாமே இதுல present ஆயிருக்கும். Okay va? So let's see the paragraph. So இத யார் first வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படினு பார்த்தா Lederberg and Tatum demonstrated conjugation in E. coli. E. coli is a bacteria which will be present in intestine. Okay, in the year 1946. In this method, gene transfer of a donor cell get attached to the recipient cell with the help of pili. The pilus grow in size and forms a conjugation tube. Pili na enga paathom? Bacteria la mela flagella தவிர ஒரு hair like appendages இருக்கும், அது pili. ஓகேவா? Next, the pilus grow in size and forms a conjugation tube form பண்ணும். The plasmid of the donor cell which has F+ undergo replication. Replication means multiplication. One strand of DNA is transferred to the recipient through conjugation tube. அப்போ what is meant by strand? DNA consists of 2 strands. அதுல ஒரு strand தான் இங்க வந்து transfer ஆகும். ஓகேவா? Next பாருங்க, only one strand of DNA is get transferred to the recipient cell through conjugation tube. The recipient completes the structure of double-stranded DNA by synthesizing the strand complements the strand acquired from the donor. So எப்பவுமே ஒரு பாக்டீரியா ஒரு DNA ஓட எபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்குச்சு, அதாவது F+ ல இருந்து வாங்குச்சு இல்லையா. இது என்ன பண்ணும், இந்த பாக்டீரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஆப்போசிட் ஆனத, ஃபார் எக்ஸாம்பிள் GC, சோ இந்த ஸ்ட்ராண்ட நம்ம F+ கிட்ட இருந்து இன்னொரு பாக்டீரியா அப்டெயின் ஆயிடுச்சு, அதாவது F- வாங்கி இருக்குன்னு வெச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இதுக்கு சேர்ந்த மாதிரி இன்னொன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இத டெம்ப்ளேட்டா வச்சு இதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இன்னொரு ஸ்ட்ராண்ட இந்த F- ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப A க்கு காம்ப்ளிமெண்ட் யாரு? T. T க்கு காம்ப்ளிமெண்ட் யாரு? A. அடுத்தது G க்கு காம்ப்ளிமெண்ட் C. C க்கு காம்ப்ளிமெண்ட் G. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்டரியா எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும்.
because A always pairs with P with double bond, G always pairs with C with the triple bond. ஓகேவா? அதனால இதோட காணா இதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்ப F மைனஸா இருந்தது என்ன ஆயிடுச்சு? F பிளஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, இதுக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் transformation. Transformation பார்க்கும்போது you have to see an experiment. You have to see an experiment which was proposed by Griffith. ஓகேவா? Griffith என்றவர் transformation கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? Let's see. Very simplest topic. So இப்போ கிரிஃபித் என்ன பண்றாரு அப்படின்னா he was studying Diplococcus pneumoniae அப்படிங்கற பாக்டீரியா வச்சு இத வந்து ஸ்டடி பண்றாரு. அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் பாக்டீரியால நடக்குதுன்றத கண்டுபிடிக்கிறாரு. எப்படி அப்படின்னா he has used two type of strains. ஓகேவா? two type of strains யூஸ் பண்றாரு. என்னென்ன strain அப்படினு பார்த்தா one is smooth strain, another one is rough strain. Okay? Rough strain. Smooth strain is virulent. What does mean by the term virulent? Virulent and harmful. Okay va? இது ஒரு ஆர்கானிசம் குள்ள வந்துருச்சு அப்படினா definitely kill. இது கண்டிப்பா kill பண்ணும். இது வந்து disease cause பண்ற ability இருக்கு. Virulent. Okay. What does mean by rough strain அப்படிங்கிறது? It is avirulent. It will not cause any disease to organism. அப்படியே cause பண்ணாலும் அந்த organism சாகாது. அது avirulent. Okay va? Which is not harmless. இது harmful. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயினை யூஸ் பண்றாரு. அந்த ஸ்ட்ரெயின் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பேர் என்ன அப்படினு பார்த்தா Diplococcus pneumoniae அப்படிங்கற பாக்டீரியாவை யூஸ் பண்றாரு. So first he is using smooth culture, அதாவது smooth cell of bacteria. Okay? Bacterial smooth cell எடுத்து என்ன பண்றாரு அப்படினா is injecting in a mouse. ஒரு மவுஸ்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படினா இது வந்து virulent என்னன்னு சொன்னா harmful னு சொன்னேன். அப்ப ஒரு ஸ்மூத் செல் அதாவது இந்த harmfulஆன நேச்சர் எடுத்து ஒரு மவுஸ்க்குள்ள போட்டா என்ன ஆகும்? மவுஸ் will die. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து rough cell போட்டா என்ன ஆகும்? rough cell மவுஸ்க்குள்ள போட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா it is virulent. இது போல harmful நேச்சர் கிடையாது இல்லையா? அதனால இது என்ன ஆகும்? மவுஸ் will live. ஓகே? இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஸ்மூத் செல்ல ஹீட்ல வந்து கில் பண்றோம். ஒரு பாக்டீரியல் செல்ல நெருப்புல காட்டும்போது என்ன ஆயிடும்? it will die. இல்லையா? சோ சேம் லைக் தட் நம்ம என்ன பண்றோம்? பாக்டீரியல் கல்ச்சரை ஹீட்டால கில் பண்றோம். ஓகேவா? heat killed smooth strain, smooth cell or smooth strain. Okay, so heat killed smooth strain mouse la inject பண்றாரு. அப்ப என்ன ஆகும்? heat killed ன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த செல் செத்து போயிருக்கும் இல்லையா? அப்ப இந்த மவுஸ் என்ன ஆகும்? live, உயிரோட தான் இருக்கும். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த rough cells ஓட along with the rough strain in the heat killed smooth strain you சேர்த்து heat killed smooth strain மவுஸ் கூட இன்ஜெக்ட் பண்றாரு. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மவுஸ் டெட் ஆகுது, டை. ஏன் அப்படின்னா இந்த ரஃப் ஸ்ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கு. அந்த மாதிரி ஹீட் கில்ட்ல இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் இந்த ரஃப் ஸ்ட்ரெயின்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகே, some DNA has been transferred into rough strain. புரிஞ்சுதா? அப்ப இதுல இருக்க virulent material, அதாவது ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ல உள்ள virulent material, அதாவது ஹார்ம்ஃபுல்லான நேச்சர் இருக்க genes is transferred into the rough strain. அப்ப இந்த rough strain என்னவா மாறிடுச்சு? virulent-ஆ மாறிடுச்சு, அதாவது ஹார்ம்ஃபுல்லா மாறிடுச்சு. அதனால தான் மவுஸ் என்ன ஆயிடுச்சு? டை ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இதுதான் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் உங்களுக்கு பிக்சரைஸ்டா கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? if you are having any doubt please ask me. புரியுதா?
So let's see the paragraph here. Transfer of DNA from one bacteria to another is called transformation. இல்லையா? அது 1928 ல bacteriologist Frederick Griffith has demonstrated in the form transformation in mice in Diplococcus pneumonia using bacterial strain பேர் என்ன? Diplococcus pneumonia underline பண்ணிக்கோங்க. Okay, two strains are used in this medium in this experiment. One strain produces smooth colonies and are virulent in nature, yes strain. Okay va? Another in addition another strain produces rough colonies that are avirulent, அதாவது harmless nature. When S type of cells is injected into the mice குள்ள inject பண்ணும்போது first stepல என்ன ஆயிடுச்சு? mouse die ஆயிடுச்சு. Okay va? When R type of cell is injected into the mouse survived. mouse உயிரோட தான் இருந்தது. அடுத்து பாருங்க, he killed S type into this mouse. He kill பண்ணி inject பண்ணனே என்னாச்சு? The mouse did not die. When a mixture of heat killed S cell and R type cells are injected into the mouse died. So இங்க ரெண்டுத்தையும் கலந்து பண்ணும்போது mouse வந்து செத்து போச்சு. A virulent strain of Diplococcus has been transformed into S type of cell. அப்ப H அந்த virulent இருந்தது என்னவா மாறிச்சு? virulent மாறிச்சு. அப்ப இங்க ஏதோ ஒரு DNA இன்னொரு பாக்டீரியாக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இதனால தான் என்ன ஆயிருக்கு? virulent இருந்தது virulent மாறி இருக்கு. ஓகேவா? This phenomena of changing the character of one strain by transferring DNA of another strain into the former is called transformation. So this is called transformation. புரிஞ்சுதா? இது வந்து important 5 mark question. புரிஞ்சுதா? Okay, next topic is transduction. So transduction ku இன்னும் கொஞ்சம் detailed பேசணும். So we can see that in next video. That's all for today's class, and read this bacteria fully and better get prepared for your public exam. Okay, thank you.